நண்பர்களுக்கு வணக்கம். MAGTNPSC அகாடமியிலிருந்து முனைவர் மா. விஜய் அலெக்சாண்டர். பொது விநியோக திட்டம் ஆகஸ்ட் 2022 முதல் ஆகஸ்ட் 2023 வரை ஆய்வு அடிப்படையில் ஒரு பார்வை. பொது விநியோகத்தில் வழங்கப்படும் பொருள்கள் முறையாகவும் முழுமையாகவும் பயனாளிகளை சென்றடைவதில்லை. விநியோகிக்கப்படும் உணவு தானியங்களில் 28% பயனாளிகளை அடையாமல் போவதால் அரசுக்கு ஆண்டுதோறும் ரூபாய் 69,000 கோடி அளவில் இழப்பு நேரிடுவதாக அந்த ஆய்வு தெரிவித்திருக்கிறது. ஏறத்தாழ 2 கோடி டன் அரிசியும் கோதுமையும் பொது விநியோக சங்கிலியில் இருந்து மடைமாற்றம் செய்யப்படுவதாலும் சரக்கு பரிமாற்றம் விநியோகம் உள்ளிட்ட நடவடிக்கைகளின் போது சேதாரம் ஆவதாலும் இழப்பு ஏற்படுவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 2 கோடி டன் உணவு தானியம் என்பது சில நாடுகளின் மொத்த மக்கள் தொகையின் உணவு தேவை என்பதை நாம் உணர வேண்டும். உலகிலேயே மிகப்பெரிய பொது விநியோக திட்டத்தின் மூலம் இந்தியா 80 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு மானிய விலையில் உணவு தானியங்களை வழங்குகிறது. இந்த அளவிலான உணவு பாதுகாப்பு என்பது உலகின் வேறு எந்த நாட்டிலும் நடைமுறைப்படுத்த இயலாத சாதனையாகும். 60 ஆண்டுகளுக்கு முன்பு வரை இந்தியாவின் பல மாநிலங்களிலும் அவ்வப்போது பஞ்சமும் வறட்சியும் ஏற்படுவது வழக்கம். பலர் பசியால் உயிரிழக்கும் நிகழ்வுகள் சாதாரணம். அப்படிப்பட்ட சூழலில்தான் 1960இல் அன்றைய பண்டித ஜவஹர்லால் நேரு அரசு பொது விநியோக திட்டத்தை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியது. அதற்கு காரணமாக இருந்தவர் அன்றைய உணவு மற்றும் விவசாயத்துறை அமைச்சர் S.K. பாட்டீல் ஆவார். அப்போதெல்லாம் உணவுத்துறை அமைச்சர்கள் மேலை நாடுகளுக்கு சென்று அந்த நாடுகளுடன் இலவசமாக உணவு தானியங்கள் பெறுவது வழக்கமாக இருந்தது. அமெரிக்காவில் இருந்து PM 480 ஒப்பந்தப்படி கோதுமையும் பால் பொடியும் இலவசமாக இந்தியாவுக்கு கப்பலில் வந்து இறங்கும். அதை தவிர்ப்பதற்கும் பட்டினி சாவுகளுக்கு முடிவு கட்டுவதற்கும் அமைச்சர் S.K. பாட்டீல் முன்மொழிந்த திட்டத்திற்கு பிரதமர் பண்டித நேருவின் முழு ஆதரவும் இருந்தது. நாடு தழுவிய அளவில் நடைமுறைப்படுத்தப்பட்ட பொது விநியோக திட்டத்தின் கீழ் கிராமங்கள் வரை நியாய விலை கடைகள் திறக்கப்பட்டன. நியாய விலை கடைகள் மூலம் தானியங்களை விநியோகம் செய்யவும் விவசாயிகளை ஊக்குவிக்கவும் அரிசி கோதுமைக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயிக்கும் முறையும் அப்போதுதான் அறிமுகப்படுத்தப்பட்டது. பசுமை புரட்சி திட்டமும் பிரதமர் இந்திரா காந்தியின் இந்திய உணவு உற்பத்தி தன்னிறைவு முனைப்பும் மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தின. இலவச உணவு தானியங்களுக்கு மேலை நாடுகளிடம் கையேந்தி நின்ற இந்தியா இப்போது உலகின் முன்னணி உணவு பொருள் ஏற்றுமதி நாடாக முன்னேறி இருக்கிறது. 1992, 1997 ஆண்டுகளில் பொது விநியோக திட்டம் மேம்படுத்தப்பட்டது. 2013 உணவு பாதுகாப்பு சட்டம் உணவுக்கான உரிமையை உறுதிப்படுத்தி இருக்கிறது. வீடு வாசல் இல்லாதவர்கள், வேலைக்காக இடம் பெயர்ந்தவர்கள், குடும்பத்தால் கைவிடப்பட்டவர்கள், மனநோயாளிகள் உள்ளிட்ட தங்களுக்கு என்று தனி அடையாளம் இல்லாதவர்கள் பொது விநியோக திட்டத்தில் இதுவரை இணைக்கப்படவில்லை. தெருவோரம் வாழ்வோருக்கு உணவுக்கான உரிமையும் கல்விக்கான உரிமையும் இந்தியாவில் இதுவரையில் வழங்கப்படவில்லை. 4 லட்சத்திற்கும் அதிகமான நியாய விலை கடைகளின் மூலம் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்களுக்கு மானியங்களும் உணவு தானியங்களும் வழங்கப்படுகின்றன. பொது விநியோக முறையில் 28% உணவு தானியங்கள் மடைமாற்றம் ஆகின்றன என்பது கடந்து போகக்கூடிய ஒன்று அல்ல. மாநிலத்திற்கு மாநிலம் இந்த அளவு மாறுபடுவது உண்மையாகும். அருணாச்சல பிரதேசம், நாகாலாந்து, குஜராத் ஆகிய மாநிலங்கள் அந்த அளவில் முதல் 3 இடங்களை பிடித்துள்ளன. பெரிய மாநிலம் என்பதால் உத்தரப்பிரதேசத்தில் 33% அளவில் உணவு சேதாரம் ஆகிறது. தமிழ்நாடும் 15% அதிக அளவு வீணாகும் மாநிலங்களில் ஒன்றாக உள்ளது. ரேஷன் அட்டைகளை ஆதார் எண்ணுடன் இணைத்ததன் காரணமாக முறைகேடுகளும் கசிவுகளும் குறைந்து இருக்கின்றன. 2011-12இல் 46% இருந்த சேதாரம் இப்போது 28% குறைந்துள்ளது வரவேற்புக்குரிய ஒன்றுதான். ஆனால் அந்த அளவு 2 கோடி டன் என்று எண்ணும்போது ஏற்க முடியாத ஒன்று ஆகும். பொது விநியோக சங்கிலியில் இருந்து சேதாரமாகும் உணவு தானியங்கள் பொது சந்தையில் விற்பதாகவும் ஏற்றுமதிக்காகவும் மடைமாற்றம் செய்யப்படுகின்றன.
அதன் மூலம் சந்தை விலையில் மாற்றம் ஏற்படுவதுடன் பலருக்கும் உணவு தானியம் மறுக்கப்படுவது உண்மை. நிகழாண்டில் மத்திய அரசின் உணவு மானிய ஒதுக்கீடு ரூபாய் 2.05 டிரில்லியன் ஆகும். நன்றி.